பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஆனாலும் ராஜ்ய பாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு ராஜ்ய பாரத்தை எடுத்து நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். யாருக்கு சொல்றாருன்னா, ரெகொபெயாமுக்கு சொல்றார். கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரமா இருக்கிறாங்க. அதுல 10 கோத்திரத்தை ரெகொபெயாமுக்கும், அந்த 2 கோத்திரத்தை சாலமோனுக்கும் கொடுக்குறாங்க. அந்த 2 கோத்திரம் தான் யூதாவும் பென்யமீன் கோத்திரமும் சாலமோனுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இங்க சொல்றாரு, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜ்ய பாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ராஜ்ய பாரத்தை தர முடியும். இது உலகத்திற்குரிய ராஜ்ய பாரம் அல்ல. இது ஆவிக்குரிய ராஜ்ய பாரம். இன்னும் அதிகமா சொல்லணும்னா, ஆளுகைக்குரிய ராஜ்ய பாரம். இந்த ஆளுகை எப்போ வருது? 1000 வருட அரசாட்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நாம் அவரோட கூட இருந்து ஆளுகை செய்வோன்னு வெளிப்படுத்துதல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் அந்த ஆளுகை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய், மேலே நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ராஜ்ய பாரம். அந்த ராஜ்ய பாரத்தை சாலமோனை போல நாம இழந்துடக்கூடாது. இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அந்த 2 கோத்திரமும் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி மோசமா எல்லாத்தையும் எடுத்து போடல. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான, நல்ல கவனிங்க, தெரிந்து கொண்டவனும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டவனும். இதைதான் இங்க ஆண்டவர் சொல்றார். சும்மா இன்னைக்கு நிறையா பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டவனா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். வசனம் இருக்குல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலரில் ஒருவர் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். தாவீது யாரு? தாசன். தாசன் எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தால் தான் சொல்ல முடியும். ஏசப்பா சொல்றேன், தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஒரு நாளும் அவனுடைய ராஜ்ய பாரத்தை நான் தள்ள மாட்டேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அதிபதியா வைப்பேன். அதற்காகத்தான், அதன் நிமித்தம் தான். ஏன்னா இந்த சாலமோன் மிகப்பெரிய பாவத்தை செய்து அந்நிய பெண்களை திருமணம் செய்து அவர்களுடைய தேவர்களை வணங்கி தேவனுக்கு விரோதமான அநேக கொடுமையான காரியங்களை, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்ததுனால நான் சாலமோனுக்கு 12 கோத்திரத்தை கொடுக்கல. ஆனா என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அவனுக்கு இந்த 2 கோத்திரத்தை தரேன். அதுவுமே யாருனாலன்னா என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். சும்மாலாம் ராஜ்யபாரத்தை தூக்கி ஆண்டவர் கொடுக்கல. கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளணும், நெருக்கமா இருக்கணும் ஏசப்பாவோட. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனாலும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உலகத்திற்குள்ளேயும் ஒரு ஆளுகையை, ஒரு ராஜ்ய பாரத்தை தந்திருக்கிறார். அது எப்படின்னா, நமக்கு வர சூழ்நிலைகளை, நமக்கு வர பிரச்சனைகளை
சாத்தானுடைய போராட்டங்கள, சாத்தானுடைய எதிர்ப்புகள, பலவீனங்கள, இப்படி பல விஷயங்கள் நம்மை சூழ்ந்து வரும்போது, அதை ஆளுகை செய்கிறவர்களாய், அதை பண்படுத்துகிறவர்களாய், பயன்படுத்துகிறவர்களாய் நாம இருக்கணுன்றாரு ஆண்டவர். ஏன்னா, உலகம் பல காரியங்கள்ல பலர ஆண்டு கொண்டிருக்கு. ஆனா, அப்படி ஆளுகை செய்யக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும், அனைத்து காரியங்களையும், அனைத்து விஷயங்களையும், அனைத்து விதமான நிகழ்வுகளையும் மேற்கொள்ள நமக்கு ஆண்டவர் அந்த ஆளுகையை, ராஜ்ய பாரத்தை தருகிறார். உடனே ராஜ்ய பாரம்னா, இங்க உலகத்துல தூக்கி அப்படியே ராஜாவா உயர்த்தி வைப்பார் அப்படின்றது அர்த்தம் இல்ல. அப்படி வச்சாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா, ஆண்டவர் சொல்ற விஷயம் இதுதான். எப்போதுமே ஆண்டவர் உட்கருத்துடன் சொல்லுவார், ஆழமாய் சொல்லுவார். அதுதான். ஆளுகைன்னா அதுதான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். அதுதான் ராஜ்யம். நம்மள பார்த்த உடனே பிசாசு தெறித்து ஓடணும். மனிதர்கள் இல்ல. நமக்கு எதிராளிகள் மனிதர்கள் அல்ல. சூழ்நிலைகள், மனிதர்கள் மூலமாய் வருகிற பிரச்சனைகள். அதற்கு காரணம் மனிதருக்குள் கிரியை செய்கிற வானமண்டலங்களின் பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இவைகள்தான். அது ஆளுகை செய்யணும். அந்த ராஜ்யபாரத்தை தருவார். கண்டிப்பா ஆளுகை செய்யலாம். செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்றாங்க. ஆனா மற்றவர்களால ஏன் அத ஆளுகை செய்ய முடியல? என்ன காரணம்னா, அவங்க இன்னும் தெரிந்து கொள்ளப்படல. ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கல. தாசனா இருக்கல. அதனால அந்த ஆளுகை அவங்கள இன்னும் நெருங்கல. அவங்க பெற முடியல. ஆனா அதே நேரத்துல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு தாசராய் இருக்கிறவர்கள், அதை ஆளுகை செய்கிறார்கள். பிசாசு எந்த வழியில தான், எந்த சூழ்நிலையில தான், எந்த விதமான உலக விஷயங்கள கொண்டு வந்தாலும், அதை ஆளுகை செய்கிறவர்களாய், அதை கீழ்ப்படுத்துகிறவர்களாய், அதை துரத்துகிறவர்களாய் இருக்கிறாங்க. அது இங்க மட்டும் இல்ல. இந்த பூமியில மட்டும் இல்ல. ஆண்டவர் அதற்கும் மேலான ஆளுகையும் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அதான் பரலோக ஆளுகை. 1000 வருட சாட்சியில ஆளுகை. இப்படி ஒவ்வொரு விதத்துல ஆளுகைகளை வேறுபடுத்தி ஆண்டவர் சொல்றார். அதனால இந்த ஆளுகைன்றது கர்த்தரிடத்திலேருந்து நாம பெறணும். மனிதர்கள் கொடுக்கிற ஆளுகை என்றைக்குமே நிலை பெறாது. நிலை நிற்காது. கர்த்தர் நியமித்த ஒன்றை யாராலும் வீழ்த்தவும் முடியாது, ஆளவும் முடியாது. இதுதான் இங்க கர்த்தர் சொல்றார். என்னதான் தாவீதின் மகனாய் இருந்த சாலமோனாய் இருந்தாலும், சாலமோன் ஒரு இளவரசனாய் இருந்தாலும், தாவீதுக்கு பின்பாக சாலமோன் ராஜாவாய் இருந்தாலும் கூட, அவன் எசப்பாவை விட்டு தூரம் போனதினால, கற்பனைகளை கைக்கொள்ளாததினால, கட்டளைகளை மீறினதினால, தேவனுக்கு நெருக்கமாய் இல்லாததினால, அவன் அந்த ஆளுகைய இழக்க நேரிடுது. இல்லைன்னா அவன் 12 கோத்திரத்தை ஆளுகை செஞ்சிருக்கணும். ராஜ்யபாரம் பண்ணியிருக்கணும். 2 கோத்திரத்தை ராஜ்யபாரம் பண்ண காரணம் என்ன? இதுதான் காரணம். அதனால எந்த ஒரு ஆளுகையா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ராஜ்யபாரமா இருந்தாலும், கர்த்தர் அதற்குன்னு ஒரு வழிவகையை வைத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. எடுத்த உடனே தூக்கி கொண்டு போய் அங்க வச்சிருவேன், இங்க வச்சிருவேன். இப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதன்படி நடக்கும்போது தான் அந்த ஆளுகையை நாம பெற முடியும். நாம பெற்றிருக்கிறோமா? பெறப்போறோமா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.